Hello students, welcome all of you. இது 10th standard social science history lesson 8 nationalism Gandhian phase ஆச்சுங்களா. இதில் நாம் 2-3 பார்ட் நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இதெல்லாம் உங்களுடைய ஞாபகத்துக்காக திருப்பி காட்டுறேன், ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டீங்க ஏற்கனவே ஆச்சுங்களா. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்த பாருங்கள். இந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா. இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டீங்க ஆச்சுங்களா. இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறது 8.5 பிகினிங்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் மூமெண்ட்ஸ். இதைத்தான் இப்போது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. பிகினிங்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் மூமெண்ட்னா என்ன சார்? சமதர்மவாத இயக்கங்கள் அப்படின்னு பேர். சோஷியலிஸ்ட் சமதர்ம இயக்கத்தின் தோற்றங்கள் ஆச்சுங்களா. அது என்ன சார் சமதர்ம இயக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்ஸ்பயர்டு பை த ரஷ்யன் ரெவல்யூஷன் ஆஃப் 1917, the Communist Party of India CPI was founded at Tashkent, Uzbekistan in October 1920. ரஷ்யாவில் 1917 ஒரு மிக பிரம்மாண்டமான புரட்சி ஒன்று நடந்ததுப்பா. ரஷ்ய புரட்சின்னு பேர், அதுக்கு ரஷ்யன் ரெவல்யூஷன் பேர். அந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் அது ஒரு பெரிய வரலாறு. அதில் பல மாற்றங்கள் நடந்தன. அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மக்கள் என்ன பண்ணாங்க, உஸ்பெகிஸ்தான், இப்போதைய உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்ட் பகுதியில் நாமளும் ஒரு கட்சியை ஆரம்பித்தா என்ன, புரட்சிகரமான கட்சியை ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா ஆரம்பித்தது தான் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லைங்களா. அது கம்யூனிஸ்ட் கட்சின்னு அர்த்தம். இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெட் கலர் ஃப்ளாகில் ஒரு அரிவாள் படம் ஒன்று, ஒரு சுத்தியல் படம் ஒன்று போட்டிருப்பாங்க. அது கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்கிறாங்கப்பா, சரிங்களா. இதை இந்தியாவில் ஆரம்பித்தது யாருன்னு கேட்டிங்கனாக்கா, தோர்கார் பாருங்கள், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போட்டிருக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடில். எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, இவங்க தான் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ரஷ்யாவில் இருக்குது, அதை நம்ம இந்தியாவிலையும் ஆரம்பிப்போம் அப்படின்னு இந்தியாவிலையும் அதை கொண்டு வந்தவங்க இந்த குரூப் தான். எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, இவங்கெல்லாம். இதை பார்த்துன்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு அந்த சோஷியலிஸ்ட் சமதர்மமே பிடிக்காது. அவங்கக்கிட்ட போய் கம்யூனிஸ்ட் பார்ட்டினா அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் இந்தியா மேட் விகோரஸ் எஃபோர்ட்ஸ் டு சப்ரஸ் த கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் பை ஃபாஸ்டிங் எ சீரியஸ் ஆஃப் கேசஸ் இன் தி 1920s. இப்போ நம்ம சொன்னோமே, இந்த எம்என் ராய், ஆச்சாரியா, இவங்க மாதிரிலாம் என்ன பண்ணிட்டாங்க, பல்வேறு வழக்குகளை போட்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியாவில் ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க ஆச்சுங்களா. இன்னும் ஃபர்தர் அட்டம். இது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிஸ்ட்ன்ற கட்சியே இந்தியாவில் வரவே கூடாதுன்றதுக்காக எம்என் ராய், எஸ்ஏ டாங்கே, முசாஃபர் அகமது, சிங்காரவேலர் இவங்களெல்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டு கான்பூரில் ஒரு சதி திட்டம் ஒன்று நடந்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக. அந்த சதி திட்டத்தில் இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த கேஸை இவங்க மேலே போட்டு எப்படியாவது கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பிக்க விடாமல் பண்ணாங்க 1924 பிரிட்டிஷ்காரங்க ஆச்சுங்களா. ஆனாலும் அந்த தடைகளையெல்லாம் மீறி இந்தியாவில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. Foundation of Communist Party. The communists used it as a platform to propagate their views and to expose the true color of the British rule in India. கம்யூனிஸ்ட்காரங்க பக்கத்தில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போட்டுருக்கு பாருங்கள், அவர் தான் எஸ்ஏ டாங்கே. கம்யூனிஸ்ட்காரங்க என்ன நினச்சாங்க, நாம் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பிச்சிட்டாக்கா பிரிட்டிஷ்காரங்களுடைய இன்னொரு முகத்தை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. அதன் விளைவாக ஆல் இண்டியா கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஒன்று கூட்டினாங்க 1925 கான்பூரில். சிங்காரவேலர் என்பவர் அதுக்கு தலைமை தாங்கினார். ஒரு நிமிஷம்பா, இந்த சிங்காரவேலர் நினைவாக தான் சென்னையில் அரசு கட்டடத்துக்கு சிங்காரவேலர் மாளிகையினே பேர் ஆச்சுங்களா. சரி, இதனுடைய விளைவு என்ன ஆச்சுங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியாவிலே ஆரம்பிக்கப்பட்டது. எது நடக்கக்கூடாதுன்னு பிரிட்டிஷ்காரங்க நினச்சாங்களோ அது நடந்தே விட்டது. தேர் எஃபோர்ட்ஸ் ஈவென்ச்சுவலி லெட் டு தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி ஆல் இண்டியா ஒர்க்கர்ஸ் அண்ட் பேஷன்ஸ் பார்ட்டி இன் 1928. இதனுடைய விளைவாக 1928 ஆல் இண்டியா ஒர்க்கர்ஸ் அண்ட் பேஷன்ஸ், அனைத்து இந்திய தொழிலாளர்கள் விவசாயிகள் கட்சி என்று உருவாக்கப்பட்டது 1928 இல்லைங்களா. அதனால தான் அதில் அரிவாள் சுத்தியல் படம் போட்டிருக்கும் ரெட் கலர் ஃப்ளாகில். அதுதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு அர்த்தம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ், புரட்சிகரமான நடவடிக்கைகள். இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆரம்பித்ததுக்கப்புறம் சும்மா இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு புரட்சியை பண்ணி தான் ஆகணும். யார் என்ன செஞ்சாங்க? த யூத்ஸ்
who were disillusioned with the sudden withdrawal of the non-cooperation movement by Gandhi took to violence. காந்திஜி என்ன பண்ணார், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஒத்துழையாமை இயக்கத்தை நான் நீடிக்க விரும்பலை அப்படின்னு காந்தி சொன்னபோது இளைஞர்கள்லாம் பார்த்தாங்க, இனி காந்தி மாதிரி நாம் சமாதானமாக போகிறதுல அர்த்தமே இல்லை இல்லைங்களா, நாம் ஆயுதங்கள் ஏந்தி புரட்சி பண்ணால் தான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி த யூத்ஸ் இளைஞர்கள் 1924 இந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி, சுருக்கமாக ஹெச்ஆர்ஏ, இந்துஸ்தான் குடியரசு படை அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்கப்பா. கான்பூரில் ஆரம்பித்தவங்க என்ன சொன்னாங்க, an armed rebellion, கையில் ஆயுதமேந்தி போராட்டம் பண்ணால் தான் பிரிட்டிஷ்காரங்க நாட்டை விட்டு போவாங்க, காந்திஜி வழியில் சமாதானமாக போனால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் முடிவு பண்ணாங்க. ஹெச்ஆர்ஏவை ஆரம்பித்தாங்கப்பா. ஆரம்பித்து சும்மா இருக்க முடியுமா? 1925 இப்போ இருக்கிற லக்னோவுக்கு பக்கத்தில் காக்கோரி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, ஒரு ட்ரெயின் நிறைய பணத்தை ஏற்றி அனுப்புனாங்கப்பா. ஆச்சுங்களா, ஒரு ட்ரெயினில் பணத்தை ஏற்றி அனுப்புனாங்க பிரிட்டிஷ்காரங்க இந்த காக்கோரி வில்லேஜுக்கு. இதை பார்த்துன்னு இந்த இந்திய இளைஞர்கள் ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபக்குல்லா கான் அப்படிங்கிற ஒரு 2 இளைஞர்கள் ப்ளஸ் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. காக்கோரிக்கு பிரிட்டிஷ்காரன் பணத்தை அனுப்புகிறான், இதை விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ட்ரெயினை பாதி வழியிலே மறைச்சி பணத்தை கொள்ளையடிச்சு போட்டாங்க. ஆச்சுங்களா, இப்போ பிரிட்டிஷ்காரன் பணம் போன விஷயத்தை கேள்விப்பட்டு சும்மா இருப்பாங்களா? உடனே யாரா இந்த வேலையை செஞ்சதுன்னு பார்த்தாக்கா யார், இந்த ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபக்குல்லா கான் 2 பேரும் தான், அவங்க தொண்டர்கள் தான். உடனே அவங்க அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி அதில் 4 பேரை தூக்கு தண்டனை கொடுத்து சாவடிச்சாங்க, மீதி பேரை ஜெயிலில் போட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆச்சுங்களா, ஒரு புரட்சிகரமான நடவடிக்கை இப்படி முடிஞ்சு போச்சு. அடுத்தாப்புல உங்களுக்கு ஒரு 3 சூப்பர் ஹீரோக்களை அறிமுகப்படுத்த போகிறோம்பா. பகத்சிங், ராஜ்குரு, சுகதேவ். இந்த 3 பேரும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர்கள் இல்லைங்களா, புரட்சிகரமான இந்தியர்கள். இவங்க தான் சமாதானமான முறையில் இந்தியாவுக்கு நிச்சயமாக சுதந்திரம் கிடைக்காது, தட்டாலடியாக தான் இறங்கணும்னு சொல்லி இறங்கினவங்க இவங்க, இந்த 3 பேரும் தான். பகத்சிங், சுகதேவ் அண்ட் தேர் காம்ரேட்ஸ். காம்ரேடுனா தோழர்கள்னு அர்த்தம் இல்லைங்களா, கம்யூனிஸ்டுக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அது. காம்ரேட் அப்படின்னா தோழர், நண்பர், ஃப்ரெண்டு அப்படின்னு அர்த்தம். பகத்சிங்கும் சுகதேவும் அவருடைய தோழர்களோடு சேர்ந்து ஹெச்ஆர்ஏவை பஞ்சாபில் ஆரம்பித்தாங்க. அது முதல்ல எங்கே ஆரம்பித்தது, கான்பூரில். இவங்க பஞ்சாபில் ஆரம்பித்தாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சோஷியலிஸ்ட் ஐடியாஸ் தே ரீநேம்டு இட் ஆஸ் இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் இன் 1928. 1928 இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்புன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. யார், இந்த பகத்சிங், சுகதேவ், இந்த கோஷ்டி. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்பா, லாலா லஜபத் ராய் என்கிற ஒரு இந்தியரை பிரிட்டிஷ்காரர்கள் அடித்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இதுக்கு முந்தின ஒரு வீடியோவில். அந்த மாதிரி அடித்து கொண்ட அந்த பிரிட்டிஷ்கார் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் சாண்டர்ஸ் இல்லைங்களா. சாண்டர்ஸ், எ பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லத்தி சார்ஜ் தட் லெட் டு லாலா லஜபத் ராய் டெத் வாஸ் அசாசினேட்டட். இந்த லாலா லஜபத் ராயை அடித்து கொண்ட பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பேர் சாண்டர்ஸ். இந்த பகத்சிங்கும் இந்த ராஜகுருவும் சேர்ந்து எங்கள் லாலா லஜபத் ராயை அடித்து கொள்றதுக்கு நீ யாரியான்னு சொல்லி சாண்டர்ஸை படுகொலை செய்தார்கள். ஆச்சுங்களா, ஏன்னா அந்த இளைஞர்கள் தான் துடிப்பான ஆளுங்களாச்சே. சாண்டர்ஸ் என்னடா நம்ம லாலா லஜபத் ராயை கொள்வது, நான் உங்களை கொள்றேன்டான்னு சொல்லி சாண்டர்ஸை படுகொலை செய்தார்கள். அது மட்டும் இல்லை, அந்த பகத்சிங்கும் அவருடைய நண்பர் BK தத் என்பவரும் சேர்ந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, பிரிட்டிஷ்காரங்களுக்கு சொந்தமானது, அந்த கட்டடத்துக்குள்ளார 1929 கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்கள். ஸ்மோக் பாம். ஆச்சுங்களா, கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்கள். அது மட்டும் இல்லை, தே ஷவுட்டட் இன்குலாப் ஜிந்தாபாத் அண்ட் லாங் லிவ் த ப்ரொலட்டேரியட். இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக, லாங் லிவ் த ப்ரொலட்டேரியட், பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டு அங்கேருந்து தப்பித்து போனார்கள். இதையெல்லாம் பார்த்துன்னு பிரிட்டிஷ்காரங்க சும்மா இருப்பாங்கன்னு நினச்சிங்க? சாதாரணமான ஆளையே அவன் சும்மா விட மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி கலவரங்கள்லாம் பண்ணால் சும்மா விட்ருவாங்களா? பகத்சிங் அலாங் வித் ராஜ்குரு வாஸ் அரஸ்டட் அண்ட் சென்டென்ஸ்டு டு டெத். அவ்வளோதான். பகத்சிங்கையும் ராஜ்குருவையும் பிரிட்டிஷ் போலீஸ்காரங்கள் கைது செய்தார்கள், அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து சாகடித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பகத்சிங்ஸ் டேரிங் அண்ட் கரேஜ் ஃபயர்ட் த இமேஜினேஷன் ஆஃப் யூத் அக்ராஸ் இந்தியா.
he became popular across India. அதான் சொல்ல வந்தோம். பகத்சிங்கினுடைய தைரியம், துணிச்சலான செயல்கள், இது எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இளைஞர்கள் மனசுலையும் இடம் பிடித்தது. இன்றைக்கும் பகத்சிங், சுகதேவ், ராஜகுருன்னு சொன்னாலே இளைஞர்களுக்கு ஒரு துடிப்பு வருகிறது. அது தவிர்க்க முடியாத ஒன்று இல்லைங்களா? ஏன்னா இந்தியாவுடைய விடுதலைக்காக உயிரையே கொடுத்த ஒரு வீராதி வீரர்கள் அந்த 3 பேரும். சரி, அதுக்கடுத்தது இன் ஏப்ரல் 1930 த சிட்டகாங் ஆர்மரி ரெய்டு வாஸ் கேரிட் அவுட் பை சூர்யா சென் அண்ட் இஸ் அசோசியேட்ஸ். இன்னொரு புரட்சிகரமான தீவிரவாதியை ஒன்று அறிமுகப்படுத்துகிறோம். ஃபோட்டோ போட்டு பாருங்கள். சூர்யா சென், அவரும் ஒரு புரட்சிவாதி தான். அவர் என்ன பண்ணிட்டாரு, 1930 ஏப்ரல் மாதம் சிட்டகாங் அப்படிங்கிற பகுதியில் இருந்த பிரிட்டிஷ்காரரோட ஆயுத கிடங்கை சூறையாடினார்கள். ஆச்சுங்களா? சூறையாடினார்கள். தே கேப்சர்டு தி armories in Chittagong and proclaimed a provisional revolutionary government. They survived for 3 years raiding government institutions. இப்போ இந்த சூர்யா சென்னையும் அவருடைய நண்பர்கள் போயிருந்தாங்க இல்லையா, அந்த ஆயுத கிடங்கை சூறையாடுறதுக்கு, அவங்களையும் பிரிட்டிஷ் போலீஸ் கைது செய்தது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் போய் நீங்கள் சூறையாடினீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தார்கள். அது மட்டும் போதாதுன்னு சொல்லி இன் 1933 1933 சூர்யா சென் வாஸ் காட் அண்ட் ஹேங்க்டு ஆஃப்டர் எ இயர். 1933 சூர்யா சென் கைது செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆச்சுங்களா? புரட்சிகரமான இயக்கங்கள் எல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கி கொண்டே வந்தார்கள்னு பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லெஃப்ட் மூமெண்ட் இன் தி 1930s. 1930 ஆண்டுகளிலே இடதுசாரி இயக்கங்கள் அப்படின்னா என்ன சார்னு கேட்டிங்கனாக்கா, அது என்ன இடதுசாரி இயக்கங்கள்? அதாவது இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிலே காலப்போக்கில் 2 பிரிவுகள் ஏற்பட்டனப்பா. ஒன்று லெஃப்ட்டு, இன்னொன்று ரைட்டுன்னு சொல்லி பிரித்தாங்க. இடதுசாரி கம்யூனிஸ்ட்டுகள், வலதுசாரி கம்யூனிஸ்ட்டுகள்னு 2 பிரிவாக பிரிஞ்சுது. நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஒரு கட்சின்னு இருந்தால் நிச்சயமாக கொஞ்ச நாள் அது 2ஆக பிரிஞ்சிடும் அப்படின்ட்டு. இந்த கட்சிக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது. இடதுசாரி இயக்கங்கள் அப்படின்னு சொன்னால் தொழிலாளர்களுக்கு சப்போர்ட்டான இயக்கங்கள். வலதுசாரி இயக்கங்கள்னு சொன்னால் முதலாளிகளுக்கு ஆதரவான இயக்கம் அப்படின்னு அர்த்தம். ஆச்சுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில்? லெஃப்ட் மூவ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இடதுசாரி இயக்கங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1930 என்ன நடந்தது? By the 1930s, the Communist Party of India had gained strength in a view of the economic crisis caused by worldwide Great Depression. 1930 உலக அளவில் பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனை, மந்த நிலை, பற்றாக்குறை ஏற்பட்டது. ஆச்சுங்களா? பொருளாதார சரிவு ஏற்பட்டது 1930. பிரிட்டன் டிரான்ஸ்மிட்டட், இந்த பிரிட்டன் அதான் இங்கிலாந்துக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, தங்களுக்கு உலகம் முழுக்க பொருளாதார மந்தம் ஏற்பட்டது. இவங்களுக்கு ஏற்பட்ட மந்த நிலையை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எந்தெந்த இடத்துல காலனிகள் பிடிச்சி வச்சுருந்தாங்களோ இன்க்ளூடிங் இந்தியா, அவங்க மேலே அந்த வெயிட்டை ஏற்றி வச்சுட்டாங்க. எங்களால் இந்த பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க முடியாது, நீங்கள் எங்களுடைய காலனி மக்கள், எங்களுடைய அடிமை மக்கள், நீங்கள் தான் இந்த பொருளாதார சுமையை சுமக்கணும்னு சொல்லி அவங்க தலை மேலே கட்டிட்டாங்க பிரிட்டிஷ்காரனுங்க. ஆச்சுங்களா? இதனால் என்ன ஆச்சுங்க, வியாபாரம் சரிவர நடைபெறவில்லை. அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸஸ், அந்த விளைபொருள்களுடைய விலை குறைந்தது. ஆச்சுங்களா? த கவர்மெண்டல் மெஷர்ஸ் இன்க்ளூடட் ஃபோர்ஸபிள் கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ விச் இஸ் real terms had increased 2-fold due to a 50% fall in agricultural prices. இந்த சூழ்நிலையில் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து யாரப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வரிகளை எல்லாம் 2 மடங்கு உயர்த்தினார்கள் இல்லைங்களா? விளைபொருட்கள், விவசாய விளைபொருட்களுடைய விலை 50% குறைக்கப்பட்டது. த withdrawal ஆஃப் மணி அண்ட் சர்க்குலேஷன், நடப்பில் இருந்த பணம் மதிப்பு இழப்பு செய்யப்பட்டது. டிமானிட்டைசேஷன் அந்த காலத்திலே செய்யப்பட்டது. ரீட்ரென்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ், வேலையாட்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது இல்லைங்களா? வளர்ச்சி பணிகளுக்கான பணம் செலவு குறைக்கப்பட்டது. இதெல்லாம் நடந்தது 1930. இதை பார்த்துன்னு இந்த கம்யூனிஸ்ட்காரங்க சும்மா இருப்பாங்களா? இதோ ஒரு 3 பேர் இருக்காங்க பாருங்கள் கீழே, ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினு மசானி. இன் திஸ் கான்டெக்ஸ்ட் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபைட்டிங் த cause of peasants and industrial workers hit by loss of income and wage reduction and problems of unemployment gained influence and was therefore banned in 1934. 1934 கம்யூனிஸ்டுக்காரர்கள் இந்த தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு ஊதியத்தை அதிகப்படுத்தணும் இல்லைங்களா, கூலியை குறைக்கக்கூடாது,
வேலையில்லா திண்டாட்டத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போராடின போது 1934ஆம் ஆண்டு அந்த கட்சி தடை செய்யப்பட்டது. ஆச்சுங்களா? அடிக்கடி தடை பண்ணுவாங்க, மறுபடியும் அவங்க மீண்டு வருவாங்க. இது அடிக்கடி நடக்கிற விஷயம்தான். இந்த காங்கிரஸ் இந்த சூழ்நிலையில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரெண்டு ரைட்டு அண்ட் லெஃப்ட்டு, இடதுசாரி வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகளை மொத்தமாக சேர்த்து கொண்டு காங்கிரஸ் கட்சி ஒரு வலுவான நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லி நினச்சின்னு வந்தபோது இன் 1934 1934 த காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு பை ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ் அண்ட் மினோ மசானி. காங்கிரஸ்காரர்கள் என்ன நினச்சாங்க, இந்த ரைட்டு லெஃப்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட்காரர்களையும் ஒன்றா சேர்த்து கொண்டு ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷனாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி மாறினாங்க. அதே நேரத்தில் தான் இந்த 3 பேர், ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினு மசானி 3 பேரும் சேர்ந்து காங்கிரஸ் சமதர்ம கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆச்சுங்களா? இந்த நேரத்தில் மகாத்மா காந்தி சொன்ன ஒரு சென்டென்ஸ் ஒன்று அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, ரியல் ஸ்வராஜ் வில் பி கம் நாட் பை அக்யூசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி பை ஃபியூ. உண்மையான சுயராஜ்யம் என்பது யாரோ ஒரு சிலர் பதவிக்கு வர்றதோடு முடிஞ்சிடாது. பட் பை த அக்யூசிஷன் ஆஃப் கெப்பாசிட்டி பை ஆல் டு ரெசிஸ்ட் அத்தாரிட்டி வென் அப்யூஸ்டு. அந்த அரசாங்கம் தப்பு பண்ணும்போது எல்லாரும் தட்டி கேட்குறாங்க பாருங்கள், அந்த உரிமை வருது பாருங்கள், அப்போ தான் உண்மையான சுயராஜ்யம் வந்ததுன்னு அர்த்தம் அப்படின்னு காந்திஜி சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தங்க, தப்பு செய்கிறவனை தட்டி கேட்குற அதிகாரம் எப்போ மக்கள்கிட்ட வருதோ அதுதான் உண்மையான சுயராஜ்யம் அப்படின்றத காந்திஜி சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி அமைந்த முதல் காங்கிரஸ் அமைச்சரவைகள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 was one of the important positive outcomes of the civil disobedience movement. இந்த சட்ட மறுப்பு இயக்கம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க செய்ததுனால ஏற்பட்ட ஒரு நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்திய அரசு சட்டம் 1935 அப்படின்னு ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தாங்கப்பா. அந்த சட்டத்தின்படி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, ப்ரொவின்ஷியல் அட்டானமி அண்ட் டையார்ச்சி, இரட்டை ஆட்சி முறையை ஒத்துக்கொண்டார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். ஆச்சுங்களா? இந்தியாவில் இருந்த 11 மாகாணங்கள், 6 தலைமை ஆளுநரின் கீழே இருந்த மாகாணங்கள், 11 ப்ரொவின்சஸ், 6 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ், இவங்கள்லாம் இந்த தொகுதிகளில் எலெக்ஷன் நடந்தன. எலெக்ஷன் நடந்தோட மட்டும் இல்லைங்க, இத்தனை தொகுதிகளும் ஒன்றாக சேர்ந்தன. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஆச்சுங்களா? அது மட்டும் இல்லை, இன்னும் யார் யாரெல்லாம் இதில் இந்த கூட்டணியில் சேர்றீங்களோ சேர்ந்துக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. ஆச்சுங்களா? இதனால் என்ன ஆச்சுங்க, இந்தியாவில் சின்ன சின்ன கவர்மெண்ட்டாக இருந்தது பாருங்கள், சின்ன சின்ன துண்டு சிற்றரசுகள்லாம் ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. முக்கியமான பொறுப்புகளை பிரிட்டிஷ்காரங்க இந்திய அமைச்சர்கள்கிட்ட கொடுத்தாங்க. ஆச்சுங்களா? இரட்டை ஆட்சி முறை என்பது அமலுக்கு வந்தது. அங்கே ஆனாலும் அதில் ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, த ஃப்ரான்ச்சைஸ் பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம ஃப்ரான்ச்சைஸ்னால் ஓட்டு போடுற உரிமைன்னு அர்த்தம். இப்போ இந்தியாவில் ஓட்டு போடுற உரிமை எப்படி இருக்குதுங்க, 18 வயசானவங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இப்போ இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் 1935 எதை வச்சு ஓட்டு உரிமை கொடுத்தாங்க, பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி. எவ்வளோ சொத்து இருக்குது உனக்கு, அதை பார்த்து தான் ஓட்டு உரிமை உண்டு அப்படின்னு சொன்னாங்களா. அது பெரிய தப்பாச்சே. அப்போ சொத்து இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும், பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும். இதனால் என்ன ஆச்சுங்க, வெறும் 100க்கு 10 பேருக்கு தான் ஓட்டு போடுற உரிமையே கிடைச்சிது. ஆச்சுங்களா? மீதி 90 பேருக்கு ஓட்டு போடுற உரிமை கிடைக்கவில்லை. அதுக்கப்புறம் பர்மாவை இந்தியாவிலேருந்து தனியாக பிரித்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். பர்மா, அதனுடைய இப்போத்திய பேர் மியான்மர். அந்த பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ்காரர்கள் தனியாக பிரித்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் தேர் ஒர்க். இப்படியாக எலெக்ஷன் வந்தது, அதில் காங்கிரஸ்காரர்கள் வெற்றி பெற்றார்கள்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. சரி, அதனுடைய விளைவாக என்ன ஆச்சுங்க, த காங்கிரஸ் இம்மென்ஸ்லி பெனிஃபிட்டட் பிகாஸ் ஆஃப் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். இந்த சட்டமறுப்பு இயக்கத்தால் அவங்களுக்கு கிடைச்ச நன்மை இது. ஆச்சுங்களா? இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்டஸ்டட் எலெக்ஷன்ஸ், தேர்தலில் போட்டியிட்டார்கள். இட் எமர்ஜ் விக்டோரியஸ் இன் 7 out of 11 ப்ரொவின்சஸ். 11 தொகுதிகளில் நின்றதில் 7 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள் இல்லைங்களா. 8 மாகாணங்களில் அவர்கள் ஆட்சியை பிடிக்க முடிந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். மெட்ராஸ், பாம்பே, சென்ட்ரல் ப்ரொவின்சஸ் மத்திய பகுதிகள், மத்திய மாகாணங்கள், ஒரிசா, பீகார், யுனைடெட் ப்ரொவின்சஸ் ஐக்கிய பகுதிகள், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ரொவின்ஸ் வடமேற்கு எல்லைப்புற மாகாணங்கள் இல்லைங்களா. இன் அஸ்ஸாம்லேயும் இவங்க அங்கே முஸ்லீம் பார்ட்டி இருந்தது. அங்கே சர் முகமது சாதுல்லா, அங்கே இவர்கள் இந்திய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் ஃபங்க்ஷன்ட் ஆஸ் எ பாப்புலர் கவர்மெண்ட். ஒரு சிறந்த அரசாங்கமாக அது அமைந்தது. நீட்ஸ் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் அந்த அரசாங்கம் நல்ல சில வேலைகளை செய்ததுன்னு சொல்லி பார்க்குறோம்.
சேலரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மந்திரிகளுடைய சம்பளங்கள் 2000 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக குறைக்கப்பட்டது. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அப்போ மந்திரிகளுக்கு சம்பளம் எவ்வளோங்க? 2000 ரூபா. அது எப்படி குறைச்சாங்க? 500 ரூபாயாக குறைச்சாங்க. ஒரு சின்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைய நிலவரப்படி இல்லைங்களா, இன்றைக்கி நாளை எப்படி மாறும்னு தெரியாது. இன்றைய நிலவரப்படி ஒரு எம்எல்ஏவனுடைய சம்பளம் 1,05,000 ரூபா ஒரு மாதத்துக்கு. ஆச்சுங்களா? சரி. ஏர்லியர் ஆக்ஷன் டேக்கன் அகெயின்ஸ்ட் நேஷனலிஸ்ட் ரீசெண்டட். இப்படியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஆச்சுங்களா? லிஃப்டட் த பேன் இம்போஸ் ஆன் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எக்ஸப்ட் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி. கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணிட்டாங்க. அதை தவிர மற்ற வேலைகள் எல்லாம் இவர்கள் செய்தார்கள். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் தடைகள் நீக்கப்பட்டன. போலீஸ் பவர்ஸ் வேர் கர்ப்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் பை த சிஐடி ஆன் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் டிஸ்கண்டினியூடு. போலீஸ் துறைக்கு அதிகாரம் குறைக்கப்பட்டு அதனுடைய விளைவாக என்ன ஆச்சுங்க? சிஐடிக்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆச்சுங்களா? Next, legislative measures were adopted for reducing indebtedness of the peasantry and improving the working conditions of the industrial labor. விவசாயிகளுக்கு கடன் தொல்லை குறைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, தொழிற்சாலையில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு அவருடைய நிலை உயர்த்தப்பட்டது. டெம்பிள் என்ட்ரி லெஜிஸ்லேஷன் வாஸ் பாஸ்டு. கோயில் நுழைவதற்கு நான் ஏற்கனவே சொன்னோம், ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லி அந்த நிலையை மாற்றி எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்தாங்க. ஸ்பெஷல் அட்டென்ஷன் வாஸ் பெய்டு டு எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். கல்வியிலையும் சுகாதாரத்துக்கும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. காங்கிரஸ் கட்சிகள் ஆட்சி செய்த மாகாணங்களில் எல்லாம் சிறப்பாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ். அதான் இப்படியெல்லாம் நல்லது செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மந்திரி சபை அந்தந்த பகுதிகளில் ஆட்சியை பிடிச்சிருந்தது இல்லைங்களா, ஒட்டுமொத்தமாக அந்த காங்கிரஸ் மந்திரி சபை எல்லா மாகாணங்கள்லேருந்தும் பதவியை ராஜினாமா செய்தார்கள். என்ன சார், எல்லாம் நல்லா தானே போயின்னு ஏன் ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன் 1939 த செகண்ட் வேர்ல்டு வார் ப்ரோக் அவுட். 1939 வருஷம் உலக அளவில் செகண்ட் வேர்ல்டு வார், இதெல்லாம் நீங்கள் ஆரம்ப லெசனில் படிச்சிட்டிங்க. செகண்ட் வேர்ல்டு வார் வெடித்தது. இதில் என்ன பண்ணிட்டாங்க, த கலோனியல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதில் இந்த பிரிட்டிஷ்காரர்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, இந்த மாதிரி நாடுகளில் ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்க அவங்க காலனிகளை அவங்கள கேட்காமையே போரிலே ஈடுபடுத்தினார்கள். ஆச்சுங்களா? இப்போ இந்தியாவுக்கு செகண்ட் வேர்ல்டு வாரில் பங்கெடுத்துக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனாலும் நம்மளை அடிமைகளாக வச்சு இந்த பிரிட்டிஷ்காரங்க சொன்னாங்கன்ற ஒரே காரணத்தினால இந்தியாவும் போரிலே கலந்து கொண்டது. இதை காங்கிரஸ் மந்திரி சபை கடுமையாக கண்டிச்சுது. எப்படி நீங்கள் எங்களை போரில் எங்களுக்கு தான் போரில் இஷ்டமே இல்லையே அப்படின்னு சொன்னபோது பிரச்சனை வந்தது. காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் ரிசைன்டு. எல்லா காங்கிரஸ் மந்திரிகளும் ராஜினாமா செய்தார்கள். ஆச்சுங்களா? இந்த சூழ்நிலையில் முகமது அலி ஜின்னா வேறு என்ன பண்ணிட்டாரு, பை 1940 1940 செப்பரேட் ஸ்டேட் ஃபார் த முஸ்லீம்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு அவர் வேறு ஒரு கோரிக்கையை எடுத்து விட்டார். ஆச்சுங்களா? குழப்பத்து மேலே குழப்பமாக போச்சா? இந்த சூழ்நிலையில் நேஷனல் மூவ்மெண்ட் டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார் 1939-45 1939-45 தேசிய இயக்கம் எப்படி சேர்ந்தது இரண்டாம் உலக போர் காலத்தில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த காங்கிரஸ் கட்சியில் தலைவர் பதவிக்கு காந்திஜி என்ன பண்ணார், பட்டாபி சீதாராமையா அப்படின்னு ஒருத்தரை நிறுத்தினார். இதில் ஒன்றும் தப்பு இல்லைங்களே, இந்த ஃபோட்டோ போட்டு பாருங்கள், அவர் தான் பட்டாபி சீதாராமையா. அவருக்கு எதிராக சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணிட்டாரு, பதவிக்கு நின்றார் இல்லைங்களா, நின்றார். இது காந்திஜிக்கு பிடிக்கலை. ஆச்சுங்களா? ஆனாலும் சுபாஷ் சந்திர போஸ் அந்த காங்கிரஸ் தலைவர் பதவியிலே வெற்றி பெற்றார். ஆச்சுங்களா? ஆனால் காந்திக்கு சுபாஷ் சந்திர போஸை பார்த்து பிடிக்கல. சுபாஷ் சந்திர போஸுக்கு காந்திஜி ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்தார். இதன் விளைவாக சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு ஃபார்வேர்டு பிளாக்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்து கொண்டு காங்கிரஸை விட்டு வெளியேறினார்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட்ஸ் லீடிங் டு குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு என்கிற இயக்கத்துக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த விஷயங்கள் என்னென்ன பார்ப்போம். இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. இந்த சத்தியாகிரகம்னாக்கா அமைதியான வழியில் போராடுறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்பா. ஒவ்வொரு தனி மனுஷனும் அதே மாதிரியே போராடினா என்னான்னு ஒரு நினைப்பு வந்தது 1940 1940. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, வைஸ்ராய் லிங் லித் கோ, இந்தியாவில் இருந்த வைஸ்ராய் லிங் லித் கோ என்ன பண்ணிட்டாரு, அப்போ 1940 செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துருந்த சமயம். அப்போ நமக்கு இந்தியர்களோட ஆதரவு வேணுமேன்றதுக்காக சில சலுகைகளை கொடுக்க முன் வந்தார் அவர். யார்? லின் லித் கோ. ஆச்சுங்களா?
இந்த சூழ்நிலையில் காந்திஜி என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் சத்தியாகிரகம் பண்ணுறோம், ஆனால் உங்களுக்கு அதிகமாக தொந்தரவு கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னார் காந்திஜி. சரி, அதனுடைய விளைவாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபியூ இண்டிவிஜுவல், சில தனிநபர்களும் சத்தியாகிரகம் இருக்க ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டிங்கனாக்கா வினோபா பாவே. அவருடைய முழு பேர் ஆச்சாரிய வினோபா பாவே. வாஸ் த ஃபஸ்ட் டு ஆஃபர் சத்தியாகிரகா ஆன் 17th October 1940. 1940 அக்டோபர் 17 அவர் என்ன பண்ணுறார், அந்த ஆண்டு முழுக்க அமைதியான அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்த காலகட்டத்தில் தான் 25,000 பேருக்கு மேலே போலீஸ்காரர்களாலே கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆச்சுங்களா. நெக்ஸ்ட்டு கிரிப்ஸ் மிஷன். அது என்ன சார் கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிரிப்ஸ் தூதுக்குழு ஆச்சுங்களா. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுனா என்ன சார்னு கேட்டிங்கனாக்கா, 1942 March 22 1942 March 22 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு குழுவை அமைத்து, நீங்கள் போயிட்டு இந்தியாவுக்குள்ளார போயிட்டு சில சலுகைகளை இந்தியர்களுக்கு கொடுங்க இல்லைங்களா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகார பகிர்வு பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க ஆச்சுங்களா. இதில் இந்த கிரிப்ஸ் மிஷன் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, கிராண்ட் ஆஃப் டொமினியன் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் த வார். செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒருவேளை இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் என்ன தருவோம், சுயாட்சி தகுதியை வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்க, அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு, இந்தியன் பிரின்சஸ் குட் சைன் எ செப்பரேட் அக்ரிமெண்ட் வித் த பிரிட்டிஷ். இந்திய அரசர்கள் ஒவ்வொருத்தரும் பிரிட்டிஷார் கூட ஒப்பந்தத்துக்கு வரணும். எதுக்கு ஒப்பந்தத்துக்கு வரணும், பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு உருவாக்குறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆச்சுங்களா. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், பிரிட்டிஷ் கண்ட்ரோல் ஆஃப் டிஃபென்ஸ் டியூரிங் த வார். செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற வரைக்கும் பாதுகாப்பு துறை என்பது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இத்தனை கோரிக்கைகளையும் இத்தனை சீர்திருத்தங்களையும் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஏற்க மறுத்து விட்டன. காந்திஜி இதை பற்றி சொல்கிறாரு. காந்திஜி கால்டு தி ப்ரொபோசல்ஸ் ஆஸ் எ போஸ்ட் டேட்டட் செக் ஆன் எ கிராஷிங் பேங்க் ஆச்சுங்களா. என்ன சொன்னார் அவர், பின் தேதியிட்ட செக்கு பணமே இல்லாத பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு வர்ணனை சொன்னார் காந்திஜி ஆச்சுங்களா. இந்த சூழ்நிலையில் தான் காந்தி என்ன பண்ணிட்டாரு, டூ ஆர் டை, இதான் செய் அல்லது செத்து மடி ஆச்சுங்களா. இவர் காந்திஜி சொன்ன ஒரு வாக்கியம்தான் அது இல்லைங்களா. கிரிப்ஸ் தூதுக்குழுனுடைய கோரிக்கைகள், அவருடைய சீர்திருத்தங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக மிகுந்த ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. Next, popular discontent was intensified by wartime shortages and steep rises in prices. போர் காரணமாக ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமாக விலைகள் உயர்ந்தன ஆச்சுங்களா. ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி மேட் அட் பாம்பே. ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி காங்கிரஸ் கட்சிக்காரங்க பாம்பேயில் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க. எப்போ, 1942 August 8. அந்த மாநாட்டில் தான் ஃபேமஸ் ஒரு புகழ்பெற்ற ஒரு வாக்கியத்தை சொன்னார்கள், குவிட் இண்டியா, வெள்ளையனே வெளியேறு இல்லைங்களா. குவிட் இண்டியா, குவிட்னா வெளியே போ, இந்தியா விட்டு வெளியே போ. அண்ட் இம்மிடியட் எண்ட் டு பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்தியாவில் நடக்கிற இங்கிலீஷ்காரங்களுடைய ஆட்சி உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும். ஸோ வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காந்தி என்ன சொன்னார், ஒரு அழைப்பு விடுத்தார் இந்திய இளைஞர்களுக்கு, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து போயிடு. காந்தி சொல்கிறார், வி ஷல் எய்தர் ஃப்ரீ இந்தியா ஆர் டை இன் தி அட்டம்ப்ட். ஒன்று சுதந்திர இந்தியாவில் வாழணும், இல்லை அதுக்கான முயற்சி எடுக்கும் போதே செத்து போயிடணும். வி ஷல் நாட் லீவ் டு சி த பெர்பிச்சுவேஷன் ஆஃப் அவர் ஸ்லேவரி. நம்ம அடிமைகளாக இருக்கிறோன்றதை பார்க்கறதுக்கு நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது. ஒன்று செய்யணும், இல்லை செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டார் காந்திஜி. இதன் காரணமாக என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் வயலண்ட் மாஸ் ஸ்ட்ரகிள் அண்டர் காந்தி வாஸ் டு பி லான்ச்டு. அமைதியான அறவழி போராட்டம் தொடர்ந்து நடந்தது. ஆனால் ஏர்லி நெக்ஸ்ட் மார்னிங் August 8 சொன்னாங்க குயிட் இண்டியான்ட்டு. August 9, 1942 காந்தி அண்ட் என்டையர் காங்கிரஸ் லீடர்ஷிப் வாஸ் அரஸ்டட். செய் அல்லது செத்துமடின்னு சொல்கிறீங்களா காந்திஜி, உங்களை வெளில விட்டா நீங்கள் இதே மாதிரியா நான் சொல்லினே இருப்பீங்க, வாங்க ஜெயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லி பிரிட்டிஷ்காரர்கள் காந்திஜியையும் மற்ற காங்கிரஸ் தொண்டர்களையும் கைது செய்தார்கள்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது
அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த லெசனில் நாம் இது வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். ஏன்னா இது ஒரு பெரிய லெசன்றதால பார்ட்டாக போகிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நடத்துனதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சொல்கிறது ரெடியாக இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது அருணா ஆசஃப் அலி ரோல் ஆஃப் சோஷியலிஸ்ட். ஓகேங்களா? அதுலேருந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நடத்துனதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.